தற்போதைய அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். மகளிரை இழிவாக பேசிய பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் நேரில் சென்று குற்றச்சாட்டு அளித்துள்ளார். தமிழ்நாடு டிஜிபியிடம் தவைக்க தலைவர் விஜய் நேரில் சென்று குற்றச்சாட்டு அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரூபன் இணைப்பில் இருக்கிறார். நிரூபன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகராக அறியப்படும் பொன்ராஜ் சில ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் நீதி மையத்தில் பயணித்து பின்பு அக்கட்சியிலிருந்து விலகி அரசியல் விமர்சகராக என்று அறியப்பட்டு அனைத்து தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் அரசியல் விமர்சகராக அறியப்பட்ட பொன்ராஜ் சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கும் பெண்கள் குறித்து விரும்பத்தகாத சொற்களும் தரம் தாழ்ந்து விமர்சித்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் அதனை கண்டித்து இன்று மாலை தவேக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அதில் இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா, அக்கா, தங்கைகளை தரக்குறைவாகவும் சொல்லன வார்த்தைகளால் திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சிக்கிறார். திமுக தலைமையின் அரவணைப்பிலும் ஆதரவிலும் செயல்படும் இத்தகைய ஆதாய சூதாடிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற நபர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறேன். தாவேக்காவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் இச்செயலால் வருகின்ற தேர்தலில் தாய் குலத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவ்வப்போது உறுதி உறுதி என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தளத்தில் அநாகரிக அரசியலின் உச்சமாக தமிழக பெண்கள் மீது மோசமான வன்மத்தை ஏற்படுத்தியுள்ள கருத்து எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. தான் பேசிய கருத்துக்கு பொன்ராஜ் உடனடியாக தமிழக பெண்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையெனில் பெண்கள் மீது மோசமான பார்வை கொண்டவர்களுக்கு தங்கள் ஜனநாயக போராட்டத்தின் மூலம் தக்க பாடம் புகட்டப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மாலை ஆர்கே சாலையில் அமைந்துள்ள டிஜிபி அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் நேரடியாக புகார் மனு ஒன்று அளித்துள்ளார். இந்த மனு அளித்துவிட்டு நேரடியாக சென்ற விஜய் எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பும் சந்திக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து புகார் மீதான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்று ஏடிஜிபி உறுதியளித்ததாக வெளியே வந்த நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி நிரூபன்.